வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷனலான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்குடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய ஃபார்மெட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு மெயினாக அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக வேண்டி தான். ஸோ வேறு எந்த ஒரு இன்டென்ஷனும் இதில் வந்து இல்லை. ஒன்லி ஃபார் எஜுகேட்டிங் த பட்டிங் ஃபார்மசிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் பி ஃபார்மசி கிராஜுவேட்ஸ், டிப்ளமா ஹோல்டர்ஸ், டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு எம்ஃபார்ம் கோர்சஸ். ஃபார்மசி கிராஜுவேட்ஸுக்கு ஃபார்மசி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இதை அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பை ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் லெஃப்ட் சைடு கார்னரில். அடுத்து ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் ப்ரெசன்ட். ஓகேவா? ரெஃபரன்ஸ் நம்பர் 2687E12024. இது ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. 18th August 2024 அந்த டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதனுடைய மெயின் சப்ஜெக்ட் வந்து அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட் தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் recruited by Medical Services Recruitment Board, post of pharmacist appointment and posting order issued regarding. ஸோ pharmacist posting appointment order வந்து இஷ்யூ பண்ணுறது சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் இது. ஸோ யூஸ்வலாக தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க தான் வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்குள்ள ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எக்ஸாமினேஷனில் வச்சு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது. அதாவது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸு, அதுக்கு முன்னாடி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்தது அவங்க தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெஃபரன்ஸ் 1 த சேர்மன் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் 1776 எம்ஆர்பி E4 2020 dated 5/8/2024. அடுத்து த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் சென்னை ப்ரொசீடிங்ஸ் வைடு ரெஃபரன்ஸ் நம்பர் 47584 E51/2/2024 240 dated 16/8/2024. ஸோ இதனோட ரெஃபரன்சஸ் இது எல்லாமே. ஸோ இந்த ஆர்டரில் வந்து மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் இப்போ உள்ள நண்பர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான தகவல். கான்சிக்வெண்ட் ஆன் த செலெக்ஷன் பை த மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார் அப்பாயின்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் அண்ட் re-allotment orders issued by the Director of Medical and Rural Health Services, Chennai. Wide references second cited, the candidate mentioned below is temporarily appointed as pharmacist in Tamil Nadu Medical Subordinate Service under Rule 17(1) of Tamil Nadu Government Servants Condition of Services Act 2016 in the scale of pay level 11 rupees 35,400 to rupees 1,12,400, pre-revised scale of pay of rupees 9,300 to 34,800, GP rupees 4,200 சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஸோ இதோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அப்புறம் செப்பரேட்டாக பார்க்கலாம். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஆர்டரில் வந்து மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக இந்த செலெக்ஷன் வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்குது. எதுக்கு அப்படின்னா, ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்காக வேண்டியும் அந்த நம்ம ஃபார்மசி ப்ரொஃபஷனில் கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக வேண்டியும் இந்த ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணப்படுது. இது யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், ஓகே, சென்னை. இதில் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதிலேயே கண்டிஷன்ஸ் மென்ஷன்டு, அதாவது இதில் கீழே கொடுத்துக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி டெம்பரரி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ். டெம்பரரி போஸ்ட் மென்ஷன் பண்ணுறது நம்மளுடைய ப்ரொபேஷன் பீரியடுக்கு அப்புறம் வந்து போஸ்ட் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குரிய ரூல்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் சர்வீசஸ் ஆக்ட் 2016 இந்த பே லெவல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இதில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருடைய ஒரு கண்டென்ட். ஓகேவா? ஸோ இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா,
எந்த சர்வீஸில் ஒர்க் பண்ணுறது, இதனுடைய பே ஸ்கேல் என்ன, யார் செலெக்ஷனில் இதில் முக்கியமான ரோல் பங்கு வகிக்கிறாங்க, அடுத்து இந்த அப்பாயின்மெண்ட் இஷ்யூ பண்ணுறது யார், இதில் உள்ள அந்த ஆக்ட் நேமு, அந்த ரூல்ஸு, ரெஃபரன்சஸ், சப்ஜெக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காண்டி நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.